பாலை கறந்தாச்சு. இந்த மனசு நின்னுங்கானமே. பூமாரியை கூப்பிட சொல்லுவோமா? பூமாரி ஏட்டி. என்னம்மா? ஏட்டி உங்க அப்பா வெங்கட்டி பாலாம் கறந்து வச்சாச்சு, கொண்டு போய் சொசைட்டிக்கு கொடுக்கணும்ல. அப்பா முன்னாடி தான் நின்னுகிட்டு இருந்தாவே, நான் போய் கூப்பிட்டுட்டா? போ, சீக்கிரமா போய் கூப்பிட்டு வா. அவியட்ட ஒன்னு தூக்கி கொடுத்துட்டு இன்னொன்னு இங்க இருக்க வீலுக்குலாம் நான் கொண்டு போய் ஊத்த வேண்டாமா? நேராயிட்டே இருக்கு பாரு. இன்னைக்கு ஏற்கனவே நேராயிட்டு. இங்க உள்ளவியெல்லாம் வந்து தூக்கோலையெல்லாம் வச்சுட்டு போயிட்டாவே, எல்லாருக்கும் ஊத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வீடு வீடா போய் ஊத்த வேண்டியதெல்லாம் போய் ஊத்தணும். நிறைய வேலை இருக்குமா, சீக்கிரம் போ. சரிம்மா. இந்த மனுஷனுக்கு வீட்டு மேல ஒரு அக்கறை கிடையாது. வேமா எந்திரிச்சு வந்து பாலை கறந்து நம்மளே கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோன்றதெல்லாம் இல்ல. ஒரு கிறுக்கி வீட்டுல இருக்க, அவளே எல்லா வேலையும் பாத்துக்கிடுவா. நம்ம பாட்டுக்கு ஊர் சுற்றிட்டு திரிவோன்னு திரிவாரு. அவர் காலங்காத்தால உருப்படியா பண்றது இது ஒரு வேலை தான். அதையும் வந்து தானா கேக்குறாரான்னு பாரு. ஒருத்தரையா வச்சு கூப்பிட்டு விடணும், அப்பதான் வருவாரு. இன்னைக்கு வரட்டும், அப்புறம் தானே இருக்கவருக்கு. அம்மா, அப்பா வந்துட்டாரு. சரி, நீ போ, நீ போய் உன் வேலையை பாரு போ. சரிம்மா. என்ன கூப்பிட்டியா? பிறகு கூப்பிட மாட்டாவளா? நீ என்னதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னே தெரியல. நீங்களே பாலை கறந்து கொண்டு போய் ஊத்திட்டு வரலாம். காலங்காத்தால செய்யறது உருப்படியான ஒரே ஒரு வேலை, அது மட்டும்தான். அதை கூட செய்ய மாட்டேங்கிறீங்களே. நான் செய்யாம வேற யாரும் வந்து செய்யறா? உங்க அப்பா வந்து செய்யறாரு. இங்க இருங்க, தேவையில்லாத பேசலாம் பேசக்கூடாது. ஏன் காலையில எந்திரிச்சு நீங்களே பாலை கறக்க வேண்டியதானே? ஏன் எங்கதான் போறீரு காலையில எந்திரிச்ச உடனே? நான் வெளியே அப்படியே போயிட்டு காத்தாட டீயை குடிச்சிட்டு வரேன். ஏன் உனக்கு அதை கூட நான் செய்யக்கூடாதா? இந்த வீட்லயே எனக்கு இருக்க ஒரே ஒரு சந்தோஷம் அது மட்டும்தான். வெளியே போய் காத்தாட 4 பேர்த்த பார்த்துட்டு டீயை குடிக்கிறது, அதுவும் போக கூடாதா? நானு இப்ப எதுக்கு அலறிக்கிட்டு வரியே? உங்களை நான் போக கூடாதுன்னு சொன்னேன். வீட்டுல இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு போலாம்ல. ஏன் நீ பாரு, நீ என்ன பண்ற? என் நேரமும் ஊர் சோவாரிக்கிட்டு கதை பேசிட்டு தானே சுத்திட்டு இருக்க. 4 மாடுல கிடந்தா அதை நீ தான் பாக்கணும். நான் தான் அந்த மாடெல்லாம் கொடுத்துரு, தேவையில்லைன்னு அப்ப இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ தான் கேட்கவே மாட்டேங்கிறா. மாடை கொடுக்கணுமா? ஆமா, இதெல்லாம் எவனால வச்சு கட்டி ஆள முடியும்? பேசாம இதை கொண்டு போய் வித்துரு, அதான் நல்லது. காசுனால நல்ல ரேட்டுக்கு போகும். ஏன் மனுஷா, சும்மா தேவையில்லாம வாயில எதுவும் வாங்கிட்டு போயிடாதியோ. ஏன்? இந்த மாடுகள் தானே நமக்கு சோறு ஓட்டுட்டு கிடக்கு. அதையும் கொண்டு போய் வித்துட்டு சோத்துக்கு என்ன செய்ய போறது? ஏன் இந்த மாடை நமக்கு சோறு போடுது? நமக்கு தான் தோட்டம் இருக்குல்ல, அது போகும். அவன் தான் வெளிநாட்டுல இருந்து இப்ப சம்பாரிச்சு அனுப்புறான். அப்புறம் எதுக்கு இந்த மாடு? என் புள்ள சம்பாரிச்சு அனுப்புறதெல்லாம் அவனோட வருங்காலத்துக்கு தான். நான் அதெல்லாம் சேர்த்து வச்சு அவனுக்கு என்ன தேவையோ அதான் நான் செய்வேன். சும்மா தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு கிடக்காதீங்க. அதுவும் போக இப்பதான் அந்த பையன் வெளிநாட்டுல இருந்து வீட்டுக்கே வந்திருக்கான். அதுக்குள்ள திருப்பி அவனை அனுப்புறத பத்தியே பேசிட்டு கிடக்கல என்ன? திருப்பி அவன் வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா கல்யாணம்லாம் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா தான் போகணும். சும்மா தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு கிடக்காதீங்க. சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க. இங்க பாரு, நான் சொல்றத ஒழுங்கா கேளு. ஒருத்தன் என்கிட்ட நல்ல விலைக்கு மாடு வலி கேட்டான். நம்ம கிட்ட இத்தனை மாடு இருக்குல்ல, எதுக்கு தேவையில்லாம இனிமே எக்ஸ்ட்ரா பால்லாம் கறந்து கொண்டே ஊத்த தேவையில்லை. இங்க இருக்கவங்களுக்கு மட்டும் கறந்து ஊத்து. அதுக்கு மட்டும் ஒரு 2 மாடு வேணா 2 மாடை வச்சுட்டு மித்த மாடெல்லாம் வித்துரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏங்க, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது நம்மளை காப்பாத்தினது எல்லாம் இந்த மாடுதான். சும்மா அதை கொண்டு வித்துருன்னு சொல்லி எனக்கு அடுப்ப கிளப்பிட்டு கிடக்காதீங்க மனுஷா காலங்காத்தால. இங்க பாரு, விக்கிறத நல்லது. ஒருத்தன் நல்ல விலைக்கு கேக்குறான், பேசாம கொடுத்துருவோம். இதை கூட்டிட்டு போய் தோட்டத்துல மேய வைக்கணும், திருப்பி கூட்டிட்டு வரணும், தண்ணி வைக்கணும், அப்புறம் வீடு வீடா போய் கஞ்சி எடுத்துட்டு வந்து இதுக்கு ஊத்தணும், அதுக்கப்புறம் புண்ணாக்கு அது இதுன்னு கலந்து இதுக்கு சாப்பாடு வைக்கணும். இதெல்லாம் நிறைய வேலை. இதெல்லாம் நமக்கு தேவையா? பேசாம இதை வித்துட்டு வீட்டுல நிம்மதியா இருக்கலாம். ஏன் இத்தனை வருஷம் என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டீரு? வீட்டுல நிம்மதியா தானே இருக்கீரு. ஏதோ உழைச்சு கொட்டின கணக்கா பேசுறீரு. நான் உழைச்சு போடாம தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கியா? தேவையில்லாம பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். மாடு வலி விக்கிறத பத்தி இன்னொரு தடவை பேசுனீங்க, நான் மனசியா இருக்க மாட்டேன். உனக்கு நல்ல புத்தி சொன்னா நீ என்னைக்கு கேட்டிருக்கா? நல்ல விலைக்கு வரும்போதே மாடு விலை விக்கிறதா நல்லது. நாளைக்கு மருமக வந்து என்ன மாட்டையா பாத்துக்கிட்டு இருக்க போறா? அந்த பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் பாக்கும். இந்த மாடை கடைசி வரைக்கும் நீ மட்டும்தான் பாக்கணும். இதெல்லாம் உனக்கு தேவையா? உனக்கு வயசாகிட்டே போகுதுல, நீ பாக்குறதும் இல்லாம என்னையும் சேர்த்து இதுக்குள்ள இழுத்துட்டு கிடக்கா. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் சாணி எள்ளு, பாலை கொண்டு போய் கொடுத்துட்டு வா, அதை பண்ணு இதை பண்ணு, புண்ணாக்கு வாங்கிட்டு வா, இதுக்கு வைக்கல் தீர்ந்து போச்சுன்னா வைக்கல வாங்கிட்டு வா. இதே எனக்கு பொழப்பா போச்சு. அங்க தோட்டத்திலே எனக்கு 1008 வேலை கிடக்கு. இதுல நீ வேற. இந்த மாடுகளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. சும்மா கடுப்பை போட்டு கிளப்பிட்டு கிடக்கா. இந்த வேலை பிடிக்காதனா வேற எந்த வேலை உங்களுக்கு பிடிக்கும்? வேற என்ன வேலைனாலும் செய்வேன். எனக்கு இந்த மாடுகளை பாக்குறதுக்கு பிடிக்கவே இல்ல. நல்ல விலைக்கு கேட்கறான், கொடுத்துரு. உங்களுக்கு இந்த மாடுகளை பார்க்க பிடிக்காமலாம் இல்ல, நல்ல விலைக்கு எவனோ ஒருத்தன் கேட்டு உங்களை தூண்டி விட்டுருக்கான். இப்ப அதனாலதானே நீங்க கடந்துகிட்டு இந்த ஆட்ட ஆடி இருக்காங்கத்தால. கேட்டவங்கிட்ட கொடுத்துட்டா அவங்கிட்ட ஒரு ரேட்டை சொல்லி வாங்கிட்டு என்கிட்ட ஒரு ரேட்டை சொல்லி கொடுத்துட்டு இடைக்கிடையில நீங்க நல்லா காசு அமுக்கிறான்னு பாக்குறீங்க அதானே? நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காளே. அழகா மாடை வித்துட்டா நமக்கும் காலங்கத்தால இந்த வேலையெல்லாம் இருக்காது. 10 மணிக்கு எந்திரிச்சோமா, தோட்டத்துக்கு போனோமா, தோட்டத்தை பார்த்துக்கிட்டோமா, தோட்டத்தை வேலையை மட்டும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோமான்னு வந்துடலாம். இந்த மாடு வலி இருக்கனாலதான் போகும்போது இதுகளை கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. திருப்பி வரும்போது கூட்டிட்டு வரணும். இதுக்கு தண்ணி வைக்கணும், வெண்ணி வைக்கணும், எவ்வளவு வேலை கிடக்கு. இந்த மாடு வேலை கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா இருக்க விடுறாளா? மாடுன்னு தான் சாவியா? எப்படியாச்சும் இவன் மண்டையை கழுவி இந்த மாடை வித்துறணும். இவகிட்ட ஒரு ரேட்டை சொல்லி வித்துட்டு கொஞ்சம் அதிக பணத்துக்கு அவங்கிட்ட சொல்லி இந்த மாடை கொடுக்கணும். கொடுத்தாதான் நான் கொஞ்சம் காசை கையில வச்சுக்கிற முடியும். இப்பெல்லாம் வர கையில காசே தங்க மாட்டேங்குது. கரெக்டா கணக்கு கேட்டு வாங்கிடுறா. அதுவும் அவங்காரே வந்ததுக்கு அப்புறம் புதுசாதான் ஒரு ஆட்டம் போட்டுட்டு திரியிறா. அவன் போகட்டும், போகவும் தானே இருக்கு இவளுக்கு. ஏன் என்ன பேசிட்டே இருக்கீல, அப்படியே அமைதியா இருக்கியே?
இங்க பாரு, எனக்கு இந்த மாடை பாத்துக்கிற வேலையெல்லாம் பிடிக்கல. சொல்றத கேளு, வித்துருவோம். மாடை பாக்குற வேலை பிடிக்கலன்னா வேற என்ன வேலை பிடிக்கும்? கரெக்டா வேலை பிடிக்குமோ? உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. பேச பிடிக்கலன்னா போய் செவுத்துக்கிட்ட தனியா பேசும். என்னம்மா இவர்கிட்ட பேசுறதுக்கு நாங்க வருஷ கட்டி நின்ன மாதிரிதான். பாலை கொண்டே குடுத்துட்டு வாங்க போங்க, நேராயிட்டே இருக்கு. நான்லாம் போக மாட்டேன் இன்னைக்கு. நீ இந்த மாடுகளை வித்துருவேன்னு சொல்லி நான் கொண்டே ஊத்திட்டு வரேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறிய. வாயில பேச மாட்டேன், அப்புறம் என் கையை தான் பேச பாத்துக்கங்க. கிறுக்கி செஞ்சாலும் செய்வா. எத்தனை தடவை போட்டு நம்மள புரட்டி புரட்டி எடுத்திருக்கா. இன்னைக்கு பேசினா சரிப்பட்டு வராது. இன்னைக்கு பேசாம இதை தூக்கிட்டு போய் ஊத்துறத ஊத்திட்டு வந்துருவோம். இவகிட்ட இன்னொரு நாள் தான் பேசி மண்டையை கழுவி இந்த மாடெல்லாம் விற்கணும். இதுவெல்லாம் கடந்து எவன் பாப்பான்? சரி, கொண்டுட்டு போவான். ஏன் என்ன எப்ப பார்த்தாலும் அமைதியா நின்னுகிட்டு? இப்ப என்ன, உனக்கு இதை கொண்டு போய் ஊத்திட்டு வரணும், அவ்வளவுதானே? ஆமா, எடுத்துட்டு போங்க. போறேன். சீ, இந்த மனுஷனெல்லாம் என்னத்த சொல்லி திருத்துறனே தெரியல. எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் பேசிட்டு திரியறாரு. மாடை வித்துருவோம், மாடை வித்துருவோம். இந்த மாடுனால தான் நம்ம குடும்பமே ஓடுதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. மாடுவெல்லாம் தெய்வத்துக்கு சமம். அதெல்லாம் சொன்னா இந்த மனுஷனுக்கு புரியுமா? கூறுகட்ட மனுஷன். கோழியை வளர்த்துக்கிட்டு இருந்தேன், கோழியை பிடிச்சி அடிச்சு தின்னு விட்டாரு. 10-15 கோழி தானே கிடந்துச்சு. அவ்வளத்தையும் அடிச்சு தின்னுட்டு இப்ப 2-3 தான் கிடக்கு. சுட்டு தின்னுறாரு, நமக்கு தெரியாம. இல்லைன்னா நாம இல்லாத நேரத்துல குழம்பு வச்சு தின்னு போடுறாரு. இவருக்கு பயந்துக்கிட்டு தான் மேற்கொண்டு கோழி வாங்கி போடாம வச்சிருக்கேன். இப்ப என்னன்னா புதுசா ஒன்ன கொண்டு வந்துட்டாரு, மாடை வித்துரு மாடை வித்துருன்னு. அறிவு கட்ட மனுஷன். எவன்ட்டு இருந்து தான் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு வராரோ தெரிய மாட்டேங்குது. சரி, நம்ம போவான். நிறைய பேர் வாளி வச்சுட்டு போயிருக்காவ, போய் பாலை ஊத்தணும். இந்த மனுஷனை பத்தி யோசிச்சாலே நமக்கு தலைவலிதான். வாங்கம்மா, கத்திரிக்காய், தக்காளி, கேரட்டு, முட்டைகோசு, வாங்கம்மா வாங்க. வாங்கம்மா வாங்க. என்ன காய்மா வேணும்? எல்லா காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எடுத்துக்கங்க. என்ன காய் ரேட்டெல்லாம் எப்படி? எடுங்கம்மா, கூட குறைச்சு போட்டு தாரே. இல்ல, நீங்க சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் எடுப்போம்ல, அதான் கேட்டேன். ஏம்மா, எல்லாமே விலை கம்மி தான். எல்லாம் எங்க தோட்டத்துல விளைஞ்ச காய், நல்ல ஃப்ரெஷ்ஷான காய். நீங்க எடுங்க, நான் குறைச்சு போட்டு தாரே. சரிண்ணே, இருங்க பாக்குறேன். எடுங்கம்மா, நல்லா இருக்கும். சரிண்ணே, இருங்க நான் பாக்குறேன். என்னம்மா காய் வாங்குறியோ? ஆமாக்கா. காயெல்லாம் எப்படி, நல்லா இருக்கா? நல்லாதாக்கா இருக்கு. ஆனா வேலை தான் சொல்ல மாட்டேங்காரு. பாத்து எடுங்க, நான் கூட குறைச்சு போட்டு தாரேன் அப்படின்றாரு. அவர் எப்பயும் அப்படித்தான் சொல்லுவாரு. காயெல்லாம் நல்லா தான் இருக்கும், எடுத்துட்டு குறைச்சு போட சொன்னா குறைச்சு போட்டு தருவாரு. அப்படியா? நான் எப்பவும் மார்க்கெட்ல வாங்கி வந்துருவேன்லக்க, அதான் எனக்கு இங்க எப்படின்னு தெரியல. அதெல்லாம் நல்லா இருக்குமா காய்? நீ பாத்து எடு, அவர் குறைச்சு போட்டு தருவாரு. சரிக்கா. ஆமாவும் பிள்ளை எங்க? அவன் எங்க வீட்டுக்கார்ட்ட இருக்கான். அவியனுக்கு லீவு தான், அதான் சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு கடைக்கு போமேன்னு வெளியே வந்தேன். பார்த்தா இவரு தள்ளுவடியில காய் வித்துட்டு இருந்தாரு. அதான் சரின்னு பார்த்தேன், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சரி, இவர்கிட்டயே வாங்கிட்டு போவான், எது கடைக்கு போய்கிட்டே அப்படின்னு நின்னுட்டேன். ஏம்மா வாங்கம்மா, வந்து எடுங்க, நல்ல காய்கறி. இந்த வாரம்னே. சரிம்மா, நீ வாங்கு, நானும் வாங்குறேன். நானும் காய்கறிக்காரர் சத்தம் கேட்டு தான் வந்தேன். சரிக்க. என்னண்ணே, நீங்க இப்பெல்லாம் வர்றதே இல்லை இந்த பக்கம்? வரக்கூடாதுன்னு இல்ல, நான் என் மவ ஊருக்கு போயிட்டோம்ல, அதான் இங்க வர முடியல. அப்படியா? ஆமா, என் மவளுக்கு பிள்ளை பிறந்திருக்கா, அதான் அங்க போயிருந்தோம். அப்படியா? நீங்க தானே கூட்டு வந்து இங்க வைக்கணும், நீங்க என்ன அங்க போயிருக்கியே? இங்க நம்ம வீடு கொஞ்சம் வசதி இல்லல்லம்மா. அதுவும் போக நாங்க கூப்பிட்டு வந்து பாத்துக்கிறோம் தான் சொன்னோம். மாப்பிள்ள தான் விட மாட்டேன்ட்டாரு. அவையே தனி கொடுத்தனா தான் இருக்காவ. அதனால நீங்க வந்து அங்க இருந்து அவளை பாத்துக்கங்க அப்படின்ட்டாரு. அதனால நாங்க சேர்ந்து அங்க போய் இருந்து பாத்துக்கிட்டோம். அப்படியா? சரி சரி. ஏக்கா, வா சின்ன பொண்ணு. ஏக்கா எனக்கு ஒரு சத்தம் கொடுத்துருக்கலாம்ல. ஏன் சின்ன பொண்ணு, நீமா காய் வாங்க போறா? ஆமாக்கா, கொஞ்சம் காய் வாங்க வேண்டியது இருக்கு. மார்க்கெட்டுக்கு தான் போவோம்னு இருந்தேன். இப்போ இவரே வந்துட்டார்ல, இனி இங்கேயே வாங்கிக்கிற வேண்டியதான். வசந்தி வா. ஏன் வரையிலே இவ்வளவு கோவமா வர? ஏக்கா, எல்லாம் இந்த சின்ன பொண்ணு கிறுக்கியால தான்க்க. ஏன் என்னாச்சு? ஏக்கா, காய் வண்டி வந்திருக்கு, வாங்கன்னு கூப்பிட்டாக்க. நான் உள்ள இருந்து காசை எடுத்துட்டு வாரதுக்கு முன்னாடி என் காலை பிடிச்சி தர தரன்னு இழுத்து கொண்டு வந்து வெளியே போட்டாக்க. ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்றா? ஏக்கா, பெறவென்னக்கா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ஆளையே காணா. உள்ள போய் பார்த்தா நல்லா தின்னுட்டு இருந்துச்சு, அதான் பிடிச்சி வெளியில இழுத்துட்டு வந்துட்டேன் தர தரன்னு. அவ சாப்பிட்டு வருவாள்ல, நீ வர வேண்டியதானே? எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற நீ? ஏக்கா, அதை என்கிட்ட சொல்லணும்லக்கா, நான் சாப்பிட்டு இருக்கேன் சின்ன பொண்ணு, நீ போனா வாரேன்னு சொல்லணும்ல. சொன்னா நான் பாட்டுக்கு வந்திருப்பேன். அதை சொல்லாம நில்லு சின்ன பொண்ணுன்னு சொல்லியே 10 நிமிஷம் ஆகுதுக்க, வரவே இல்லை. என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சே, 4 முடிய ஆளை காணாமேன்னு உள்ள போய் பார்த்தா உள்ள நல்லா தின்னுட்டு கிடக்குக்க. அதான் ஒரு கோவத்துல வேகத்துல கொண்டு வந்து வெளியே இழுத்து போட்டேன். ஏக்கா, இவ சரியே கிடையாது. இவக்குள்ள சேரவே செய்யாதீங்க. தின்னுட்டு இருந்தவள காலை பிடிச்சி தர தரன்னு இழுத்து போட்டா. என் வீட்டுக்காரர் வந்து தூக்குவாருன்னு பார்த்தா அவர் ஒரு பக்கம் கடந்து சிரிக்கிறாரு. இப்ப எதுக்கு எல்லாரும் சிரிச்சிட்டு கிடக்கிய? என் கஷ்டத்தை சொன்னா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? இல்ல வசந்தி, நீ வா, வந்து காய வாங்கு. வாரம்க்க. இப்போ நம்ம என்ன பண்ணி விட்டோம்னு இந்த 4 முடி இப்படி மூஞ்ச காட்டிட்டு திரியிருந்து தெரியலையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால மறக்காம உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்க விடுங்க. அப்புறமா பன்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பன்சேரி ஃபேமிலியில ஒரு மெம்பரா மாறிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம்.